அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 30 அக்டோபர். ஸோ ரெகுலராக நம்ம இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கான்டெக்ஸ்ட் பேஸ்டு ட்ரேடிங் செட்டப்பை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை நம்ம கைட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஒரு வாட்டியும் மார்க்கெட் எந்த சென்டிமெண்ட்டில் இருக்கோ அது ரிலேட்டடான மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் எப்படி இருக்குது, உங்களுக்கு லாஸ்ட்டு ஃபியூ டேஸாகவே ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த ரேஞ்ச் ட்ரேடை எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஏதாவது கான்செப்ட் இருக்கா அதை பார்க்கறதுக்கு அப்படின்னும் போது அதுதான் இன்டர்னல் டைம் கிளாக் பீட்டர் ஸ்டெடில்மேருடைய மார்க்கெட் ஆக்டிவிட்டி. ஸோ என்னோட கான்டெக்ஸ்ட்டில் அதை கொஞ்சம் ஆல்ரெடி இதே சப்ஜெக்டை டீட்டெயில்டாகவே ஒரு செஷன் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ அதில் இருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை நீ கனெக்ட் பண்ணி கான்டெக்ட் சொல்லும்போது யூ ஷுட் லேர்ன் சம் நியூ பாயிண்ட்ஸ் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகே, அகெயின் மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி இப்போது ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு ரேஞ்ச் பேஸ்டு ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை மார்க்கெட் ஃபாலோ ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி எல்லாமே மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி போகும்போது ரொம்ப எஃபெக்டிவாக அதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ கால்டு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டரில் போயிட்டு ட்ரேட் செட்டப் பண்ணி அந்த இடத்துல அவங்களுடைய ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் அவுட் ஆஃப் பேக்கெட் போகும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அது பியூர்லி எப்படி இருக்குன்னா ஒரு மேக்ஸ் பேஸ்டு மாதிரி தான் அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தட். அந்த இடத்துல ஒரு லாஜிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைப்பாங்க. அப்போ மார்க்கெட்டோடைய லாஜிக்கல் மீன்ஸ் என்ன, மார்க்கெட்டில் இப்போ என்ன நடக்குது அதுக்கு தகுந்தாப்பில் நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை அமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத அங்கே ரெக்குயர்மெண்ட். அதுக்கு இங்கே ப்ரொஃபைலோடைய கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடர்ஸ்லாம் ரொம்ப சஃபல் ஆவாங்க. ஏன்னா மார்க்கெட்டை ப்ரீமியம் அவ்வளோ சீக்கிரம் ரெடியூஸ் ஆக மாட்டுது, டிகே டேட் ஆகுது, அப்புறம் நடுவில் 2 நாள் லீவு, அதுக்கப்புறம் திரும்பவும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகி திரும்ப டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஹோல்ட் பண்ணணும், மணி மேனேஜ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப டஃப்பான விஷயம். நான் சொல்கிறது ஒரு இன்கம் கிரியேட்டராக இந்த ட்ரேடிங்கை பார்க்கணும். அவங்களுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை புரிஞ்சிக்கிறதுக்கு ஓகே ஸ்டில் மார்க்கெட் ரேஞ்சில் இருக்குது, ஒன்றும் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஸோ நான் இந்த அளவுக்கு மட்டும் என்னோடய ப்ரொஃபைலை எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும், இல்லை இந்த அளவுக்கு மட்டும் என்னோடய ப்ரொஃபைல் கனெக்ட் பண்ணால் போதும் அப்படின்ற அந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாமே இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்ட் ஃபுல்ஃபில் பண்ணிவிடும். ஓகே, அதுதான் எப்படின்ற பார்க்கணும். அப்போது இங்கே மார்க்கெட் ஆக்டிவிட்டி அப்படின்னும் போது பீட்டர் ஸ்டெடில்மேருடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் போது மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ அந்த டைரக்ஷனில் மூவ் ஆன பிறகு அது ஒரு இப்போது ஆக்ஷன் மார்க்கெட்டு தேரியை நீங்கள் புரிஞ்சுக்க பேஸ் பண்ண சொல்லணும் அப்படின்னா ப்ரைஸ் கோஸ் அப் டு ஃபைண்ட் தி செல்லர். ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் உங்களுக்கு அப்சைடு ட்ரெண்ட் ஆகி போகுது, அப்சைடு ட்ரெண்ட் ஆகி போகுது அப்படின்னும் போது அங்கே ஒரு ரிஜெக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ என்ன இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் செல்லரை மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணுது. அதே மாதிரி ப்ரைஸ் டவுன்வர்ட்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் இப்படி நடக்குது அப்படின்னும் போது அங்கே மார்க்கெட் என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கு, ஒரு பையரை ஃபைண்ட் பண்ணி. இது ரொம்ப பேசிக்கான ஆக்ஷன் மார்க்கெட் தியரி. பட் ஆக்ஷன் மார்க்கெட் இஸ் வெரி டீடைல்டு சப்ஜெக்ட். ஸோ அது ரொம்ப டீடைல்டாக தான் நம்ம கோர்ஸ்லையும் இருக்கும். ஓகே, இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். அப்போ ப்ரைஸ் கோஸ் அப், ஒரு ஆப்போசிட் ஆக்ஷனில் ஒரு செல்லரை ஃபைண்ட் பண்ணிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் மார்க்கெட்டில் எப்படி இருக்கிறாங்க, பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. உடனே செல்லரை ஃபைண்ட் பண்ண மார்க்கெட் அப்படியே கீழே வந்துடாது. அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்ளை டிமாண்ட் அந்த கான்செப்ட் போயிடும். ஒரு இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போவோம், இங்கே ரிஜெக்ட் ஆன திரும்ப ப்ரைஸ் கீழே வந்துடும். இப்படி கான்செப்ட் இருக்கும். ஓகே, இங்கே என்னன்னா ப்ரைஸ் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் கிடைச்ச உடனே அப்படியே இங்கே கீழே விழுந்துடாது. அப்படியே இந்த இடத்துல மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். இந்த இடத்துல டைம் அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் மார்க்கெட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய அந்த மார்க்கெட் ஆக்டிவிட்டி எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போது டைரக்ஷனில் மூவ் ஆகுது. டைரக்ஷன் மூவ் ஆன உடனே உங்களுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும். தட் வி கேன் டெல் ஸ்டாப் ஆக்ஷன் சொல்லலாம், ஸ்டாப் ஆக்ஷன் அங்கே ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படி. அப்போ இந்த ஆப்போசிட் ஆக்ஷன் நடந்த உடனே ஸ்டில் இங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அப்படியே ஆகிடும். உங்களுக்கு திரும்பவும் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகிடும். ஒரு நாள் ரிவர்ஸ் அடிக்க திரும்ப மார்க்கெட் தட் கால்டு இது நம்ம புல் பேக் அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உடனே போயிடும். இல்லை ஒரு லாங் லிக்விடேஷனுக்காக மார்க்கெட் வந்திருக்கு அப்படின்னா, ஆனால் அப்படி போகாமல் அதே நேரத்தில் இப்படி கீழேயும் போகாமல் இந்த இடத்துலையே மார்க்கெட் என்ன பண்ணால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது அந்த இடத்துல மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஆகுது. அப்போ தேர்ட் பாயிண்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் டெவலப்மெண்ட். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட்டு இந்த டெவலப்மெண்ட்லேருந்து திரும்பவும் உங்களுக்கு ட்ரேடு சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுமா இல்லை ரிவர்சல் ஆகுமா அப்படின்றத பார்க்குறது தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு
திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகுதா இல்லை ரிவர்சல் மூவ் ஆகுதா இப்படின்ற விஷயம். இப்போ சொல்லுங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கும்போது இங்கே ஒரு ஆப்ஷன் இன்கம் ட்ரேடருக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன் இன்கம் ட்ரேடர் என்ன பண்ணும், ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி டைம் டிகேக்காக வெயிட் பண்ணும். மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கூடவே அதை டேர்ன் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கும் அவர் வந்து ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, ரேஞ்ச் ட்ரேட் போடுவாங்க. ரேஞ்ச் ட்ரேட்லேருந்து மார்க்கெட் டைரக்ஷன் போகும்போது பயப்படுவாங்க, இல்லைனா டைரக்ஷனில் போவாங்க, மார்க்கெட் ரேஞ்ச் ஆகும்போது பயப்படுவாங்க. அந்த இடத்துல அவங்க இன்கம் வராது. உடனே ஒரு ஸ்கேல்பர் மாதிரியோ இன்ட்ராடே மாதிரியோ வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் இன்கம் தான் இருக்கும். ஒரு கரெக்டான ஒரு இன்கம்மை எடுக்க முடியாதுன்ற அந்த சேலஞ்சிங் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து இந்த மெத்தடில் நாங்கள் வந்து ஒரு சொல்யூஷனாக ஃபைன் பண்ணுறோம், ஒரு தீர்வு. அப்போது இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ்க்கு ஒரு தீர்வாக இருக்கிறத நம்ம லேர்னிங்காக நாங்கள் பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு மொமெண்டமில் போகுது அப்படின்னு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகுது. ஏன் ஸ்டாப் ஆகுது? மேபி அந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க, இல்லை அந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, இல்லை அந்த இடத்துல வந்து செல்லருடைய ஜோன் வந்து ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. அப்படின் போது அதில் ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் இருக்குது. அப்போ அந்த ஸ்டாப் ஆக்ஷனுக்கு அப்புறமா திரும்ப மார்க்கெட் என்ன, பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் டைரக்ஷனுக்கு போயிடணும். போகலை அப்படின்னா அந்த இடத்துல டெவலப்பிங் ஆக்டிவிட்டி நடக்குது. அந்த டெவலப்பிங் ஆக்டிவிட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம், மார்க்கெட் வந்து அது கன்சால்டேஷன் நடக்குது, அக்குமுலேஷன் நடக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல அது வந்து பேலன்ஸ் ஃபேஸ் ஆகுது, அந்த இடத்துல ஒரு வேல்யூ ஏரியா ஃபார்ம் ஆகுது. அப்போ இப்படி மூவ் ஆகின அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ஆக்ஷனுக்கு அப்புறம் டைம் வந்து மார்க்கெட் இப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் வந்து டெவலப் நடக்குது. இப்போ ப்ரொஃபைல் டெவலப் நடக்கும்போது அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லரோட ஜோனு, இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்சிவ் பையரோட ஜோனு. இந்த இடத்துல யார் நமக்கு வேணும், இனிஷியேட்டிவ் பையர் வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். அப்போ இனிஷியேட்டிவ் பையர் வராங்கன்னா யார் இங்கே வரணும், லாங் டைம் ட்ரேடர் இங்கே வரணும். அப்போ ஸ்ட்ராங்காக போகும். இப்போ லாங் டைம் ட்ரேடர் இல்லை அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட், உடனே ப்ரைஸ் இங்கே உள்ள வந்துடும். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே கொண்டு போனோன்னா அப்போ இங்கே லாங் டைம் செல்லர் வரணும், அவர் இல்லை, அப்போ தான் மார்க்கெட் கீழே போகும். இல்லைனா இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் திரும்ப உள்ள வந்துடும். ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட். இதே கான்செப்டை நம்ம வந்து ஃபில்டரிங் கிரைட்டீரியாவில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நேரோ ரேஞ்ச் 4 நேரோ ரேஞ்ச் 7 இது ஒரு கான்செப்ட். எப்படின்னா ஒரு கேண்டில் இருக்கும், அந்த கேண்டில் ரேஞ்சுக்குள்ளவே தான் அடுத்தடுத்த கேண்டில் வந்து வந்துட்டே இப்படி இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்கள் பார்த்தா இது எல்லாமே பார்த்தா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அப்போ இது வந்து நேரோ ரேஞ்ச் 4. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வந்து கேண்டில் ரேஞ்சிலே ஒரு 7 நாட்கள் நேரோ ரேஞ்ச். இந்த மாதிரி ஒரு செட்டப் வரும்போது மார்க்கெட் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஸ்டாக்ஸையும் இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் ட்ரேடிங்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் செலெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்டரோ ட்ரேடரும் அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அங்கே அவங்களுடைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இதே விஷயத்தை அப்படியே இங்கே வந்து ப்ரொஃபைல் நாலேஜோடு நீங்கள் பாருங்கள். டைரக்ஷனில் ப்ரைஸ் போகுது, அப்புறம் அந்த இடத்துல வந்து டைம் வந்து மார்க்கெட் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து டெவலப்மெண்ட். அப்போ எப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி கன்ஃபார்ம் ஆகுது, எப்போ இது ஆகுது அப்படின்றது தான் அவங்க எப்படி சொன்னாங்க, ஒரு டைம் ஸ்லாட்டாக கிரியேட் பண்ணாங்க டிபிஓவில். ஓகேங்களா? அப்போ அந்த டைம் ஸ்லாட்டை கிரியேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, அந்த மார்க்கெட் அங்கே டெவலப் நடக்குது. அப்போ டெவலப் நடக்கும்போது அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், மெர்ஜ் பண்ணுறோம். அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு புது ஒரு பிக் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குது. அப்போ அந்த பிக் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய அந்த டிபிஓ கவுண்ட், அந்த டிபிஓ கவுண்ட்டை பேஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டில் அந்த ஆக்டிவிட்டியோட ஸ்டேஜ், அப்போ இது வந்து 0 to 18 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட மார்க்கெட்டில் எவ்வளோ டைம் இருக்குது, ஒரு நாள் ஒரு ப்ரொஃபைலில் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ பீரியட் இருக்கும், அது கன்சல்டேஷன் ஆனால் 9 பீரியட் இருக்கும். இன்னொரு நாள் அங்கேயே ப்ரைஸ் இப்படி கன்சல்டேஷன் ஆனால் இன்னொரு, அப்போது ஒரு 2 நாள் இப்படி கன்சல்டேஷன் ஆகலாம், திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணணும், டைரக்ஷனுக்கு போயிடணும். கரெக்டுங்களா? அப்போது 0 to 18 அப்போ இருக்குன்னா இயர்லி டெவலப்மெண்ட் தான். இன்னும் நம்ம வந்து மார்க்கெட் கன்சால்டேஷன் எடுத்துக்க முடியாது. அப்போ இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு லாங் டைம் ட்ரேடர் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்ல ட்ரெண்டு டேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இப்படி ப்ரைஸ் மூவ் ஆகும், அடுத்த நாள் அப்சைடில் ப்ரைஸ் மூவ் ஆகும், அப்படியே ஒரு 2 நாள் இந்த ரேஞ்சில் இருக்கும், 3ஆவது நாள் திரும்ப ப்ரைஸ் வந்து இப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோடைய அந்த பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல நடக்குது, இயர்லி ஸ்டேஜில் இருக்குது, அதனால தான் மார்க்கெட் பண்ண கன்சல்டேஷனில் உடனே மூவ் ஆகுது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இந்த இடத்துல போன மார்க்கெட்டு இதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான திரும்ப இங்கே என்ட்ரி ஆகுது வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், இந்த ஆக்டிவிட்டி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 9 இருக்குது, இதில் ஒரு 9 டிபிஓ இருக்குது, அப்போ 18. இப்போ திரும்ப இங்கே ப்ரைஸ் வருதுன்னா என்ன ஆகுது, இன்னொரு 9 வருதுங்களா, தட்ஸ் கால்ட் மார்க்கெட் பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே மாதிரி இருக்காது, டிபிஓ சில டேஸில் 6 இருக்கும், 7 அந்த மாதிரி வரும். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மார்க்கெட் ஆக்டிவிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 4 நாள் அப்படின்னா பாருங்களேன், ஒரு நார்மல் பேலன்சிங் ப்ரொஃபைல்னா ஒரு 7 டிபிஓ இருக்குன்னா ஒரு 4 நாள் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த பேலன்ஸ் வந்துடும். அப்போது இதை வந்து நம்மளுடைய என்ன நேரோ ரேஞ்ச் 4 கான்செப்ட் பிரகாரம் வருதுங்களா. ஓகே, இப்போ இதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து ஒரு டைரக்ஷன் எடுக்குது அப்படின்னும் போது திரும்பவும் அங்கே நம்ம ப்ரூஃப் எதிர்பார்ப்போம். என்ன ப்ரூஃப் எதிர்பார்ப்போம், ஓடிஎஃப்போட ப்ரூஃப் இருக்கும்போது மார்க்கெட் திரும்பவும் டைரக்ஷன் இல்லை, அங்கே ஒரு நாள் மார்க்கெட் போகிற மாதிரி போயிட்டு திரும்ப டேர்ன் ஆகுது அப்படின்னா அங்கே ஓடிஎஃப் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, திரும்பவும் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி ஸ்ட்ராங் ஆகுது. அதுதான்
கன்சால்டேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த கன்சால்டேஷன் கெட்டிங் எக்ஸ்டெண்ட். அப்போ அது எது வரைக்கும் மூவ் ஆகலாம், ப்ரைஸ் இப்படி ரொட்டேஷன் இப்படி நடக்கலாம் அப்படின்னும் போது அது 42 வரைக்கும் போகலாம். அப்போது ஒரு ரேஞ்ச் வந்து இங்கே ஃபார்ம் ஆன பிறகு அந்த ரேஞ்சுக்கு வெளியில் போன ப்ரைஸு கரெக்டான பையர் இங்கே தட் கால்ட் இனிஷியேட்டிவ் பையர் இங்கே ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னா அது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்குன்னா திரும்ப அக்ரெசிவாக இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸை ரிவர்ஸில் புஷ் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் கான்செப்ட் இருக்கும், 80% ரூல் வரும். இந்த மாதிரிலாம் வரும்போது ப்ரைஸ் கடகடன்னு வந்து இறங்க ஆரம்பிக்கும். சிமிலர்லி இப்போ இந்த வேல்யூ ஏரியாலேருந்து ப்ரைஸ் டவுன் போகும்போது இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் செல்லர் வந்து நமக்கு ஃபெயில்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி உள்ளே வரும்போது யார் ரெஸ்பான்சிவ் பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இங்கே உங்களுக்கு 80% ரூலோ இல்லைனா வந்து ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலோடைய அந்த கன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் வந்தாலும் அது ரிஜெக்ட் ரிவர்ஸாக சொல்லணும். ஓகேங்களா? இல்லை இங்கே ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, அதுக்கு மேலே இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு வருது அப்படின்னும் போது இந்த இடத்துல யாராக இருப்பாங்க, கட்டாயம் அவங்க வந்து ஒரு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸு ஸ்மார்ட் மணியாக தான் இருப்பாங்க. இல்லை இங்கே மார்க்கெட் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் பிரிண்ட் வச்சுட்டு உள்ளே வருது அப்படின்னா அப்போ இங்கே இனிஷியேட்டிவ்ஸ் அதாவது எப்படின்னா இங்கே இன்ஸ்டியூட்டே என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக இருக்காங்க. யூஸ்வலாக இன்ஸ்டியூஷன் எப்படி இருப்பாங்க, இனிஷியேட்டிவ் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே அவங்களே என்னவா இருக்காங்க, ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன். அப்போ மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ யாரும் லாங் டேர்முக்கு பார்ட்டிசிபேஷன், அப்போ திரும்ப மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி ஆகும். இப்போ இந்த ஆக்டிவிட்டி இங்கே டெவலப் ஆகும்போது திரும்பவும் ப்ரைஸ் என்ன பண்ணோம்னா போதும் இந்த கன்சால்டேஷன்ஸ் போதும்னு சொல்லிட்டு அக்குமுலேஷன் போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், திரும்பவும் லாங் டைம் ட்ரேடர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி மார்க்கெட்டை ப்ரைஸை மேலே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போக முடியல அப்படின்னா அப்போ என்னாச்சு, மோர் டைம் மார்க்கெட் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அந்த ஜோனில். அப்போது அது என்னது, ஓவர் டெவலப்மெண்ட். அப்போ ஓவர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போக முடியாமல் திரும்ப ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா பெரும்பான்மோ அது வந்து ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸாக இருக்கும். கனெக்ட் பண்ண முடியுங்களா? அப்போ அதே தான் இப்போ வந்து டவுன் சைடில் ப்ரைஸ் வந்துருச்சு, இந்த இடத்துல டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுது, ஓவர் டெவலப்மெண்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு அப் சைடில் மார்க்கெட் மூவ் ஆகும் சிச்சுவேஷன். ஓகே, இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் பெரிய லெவலில் வந்து அந்த கமாடிட்டிஸ் மார்க்கெட்லலாம் அவங்களால ஃபைல் பண்ணி பண்ண முடியாது. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் எடுத்துக்கும், ஆனால் டெஃபினட்டாக இட்ஸ் ஏ குட் கான்செப்டாக இது வந்து நாங்கள் பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்காங்க பாருங்க. இப்போது இங்கேருந்து ப்ரைஸ் வந்து டைரக்ஷன் மூவ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டாக்கோடைய ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக்கோடைய எக்ஸாம்பிள். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு கன்சால்டேஷன் ஜோனு, இந்த ஜோன்லேருந்து ப்ரைஸ் என்னது உங்களுக்கு வெளியே வருது, வெளியே வந்த ப்ரைஸு இங்கே உங்களுக்கு அக்செப்ட் ஆகுது, அக்செப்ட் ஆகி என்ன உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபர்தராக போக முடியல, ஸ்டாப் ஆக்ஷன் ஆயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல என்ன ஃபஸ்ட்டு வேல்யூ ஏரியா ஃபார்ம் ஆகுது, வெளியில் போகுது, திரும்ப வர முடியல, ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆகுது. அப்படியே இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கன்சால்டேஷன்ஸ் கனெக்ட் ஆகும், வெளியே போன ப்ரைஸ் திரும்ப உள்ள வரும், வெளியே போன ப்ரைஸ் திரும்ப இப்படியே வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஆகும், மார்க்கெட்டில் கன்ஃபார்ம் ஆகும்போது தான் ப்ரைஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இங்கே மூவ் ஆகும். இப்போ இதே ஆங்கிளில் நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை நம்ம வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது இது வந்து நம்ம வெறுமனே ஒரு கன்சால்டேஷன் ஸ்டேஜ், ஓகேவா, வெறுமனே இப்படி ஒரு கன்சால்டேஷன் ஸ்டேஜ், ஒரு அக்குமுலேஷன் ஸ்டேஜ், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல கரெக்ட் கிடையாது. அதை கரெக்டாக ஒரு கால்குலேட் பண்ணி இது இந்த ஸ்டாக் பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டாக்கோடைய எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஸ்டாக்கோடைய எக்ஸாம்பிளில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், மார்க்கெட் அப்படியே ஒரு டைரெக்ஷனில் டவுன் ஆனது, உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி உங்களுக்கு இங்கே கன்சால்டேட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது, மார்க்கெட் வெளியில் போகுது, திரும்ப உள்ளே வந்து தான் வரல, டவுன் டைரெக்ஷன். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனை இந்த ப்ரொஃபைலோடு சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ வில் கெட் சம் இன்கம் இன் தி மார்க்கெட். பட் இதெல்லாம் வந்து உடனே நீங்கள் கற்றுட்டு பண்ணுற விஷயம் இல்லை, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிற விஷயம். ஆனால் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது கிடைக்கும் போது அப்பப்போ ப்ரொஃபைலோட கான்செப்ட்ஸை உங்களுக்கு நான் டச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய கான்டெக்ட், இப்போ கரண்ட்டாக இருக்க கான்டெக்ட் வந்து மார்க்கெட் ஒரு டைரக்ஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்டாப் ஆக்ஷன் ஆகிட்டு என்ன உங்களுக்கு மார்க்கெட் இங்கே கன்சால்டேஷன் ஆகுது. ஓகே, கிளியர்? இப்போ இந்த கன்சால்டேஷன்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கணும், ஒரு டைரக்ஷனுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகணும். ஓகே, இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸுக்காகவும் கன்சால்டேட் ஆகி அக்குமுலேட் ஆகியும் போகலாம், இல்லை ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, ஹிடனில் இருக்குது, ஓகேவா, அந்த நேரத்தில் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக ஃபார்ம் ஆகியும் கீழே இறங்கலாம். அப்போ மார்க்கெட்டில் டைம் நிறைய இங்கே ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியுங்களா? இப்போது இந்த இடத்துல சோ கால்டு எவ்வளோ ப்ரொஃபைல் வந்திருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 20 to 25. அப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் எந்த ஸ்டேஜில் நமக்கு இருக்கிறதா எடுத்துக்கலாம், ஸ்டெபிளைசிங் ஸ்டேஜில் மார்க்கெட் இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து நமக்கு மூவ் ஆகும்போது ஃப்ரெஷ்ஷான பையர் வந்துட்டாரு அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த இடத்துக்கு மேலே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும் பொழுது, இந்த இடத்துக்கு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ப்ராப்பர் சிங்கிள் பிரிண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். சும்மா இங்கே ஒரு நாள் விளையாடிட்டு போக கொடுத்துட்டு ஏமாற்றக்கூடாது. அது அக்செப்டன்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த ஜோன் என்னவா மாறுது, டிமாண்டாக மாறுதுன்ற புரிதல் இருக்கும். அப்போ ஒரு பொசிஷன் ட்ரேடரு ஒரு ரேஞ்சில் இருந்து எந்த அளவுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அவர் டிமாண்ட் ஆன பிறகு எப்படி அவர் வந்து ஒரு நியூட்ரல்லேருந்து ஒரு பியரி ஸ்ட்ராட்டஜியாவோ இல்லை ஒரு நியூட்ரல்லேருந்து ஒரு
பியரி ஸ்ட்ராட்டஜியாவோ இல்லை நியூட்ரல்லேருந்து ஒரு புல்லிட் ஸ்ட்ராட்டஜியாவோ அவர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணி அதை ஹெட்ஜ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறதுன்றது இஸ் ஏ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, ஒரு இன்கம்காக தான் அந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ ஹியூஜ் கேபிட்டல் வச்சு பண்ணுறாங்க, இல்லை ஒரு நார்மல் கேபிட்டல் வச்சு பண்ணுறாங்கன்னு போது அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ட்ராப் ஆவாங்க. பொசிஷன் அவுட் ஆஃப் பாக்கெட் போகும்போது பொசிஷன் வந்து ட்ராப் ஆவாங்க. அப்போ அந்த ட்ராப்லேருந்து இந்த மெத்தட் வந்து அவங்கள ஃபைன் பண்ணுது. ஓகேங்களா, பாருங்க இது எவ்வளோ முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க, எதோட இதை கனெக்ட் பண்ணுறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ்ன்றது பாருங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், அவசரப்பட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்போம், மார்க்கெட் லைட்டாக ரியாக்ட் ஆகணும் வெளியே போயிடுவோம், இந்த மாதிரியான சேலஞ்சில் ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஃபைன், இது ஒரு கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்ட்டில் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் டெவலப் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ என்ன அது உங்களுக்கு, இப்போ ப்ரைஸ் வந்து அப்படியே இங்கே போயிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுதுல்ல. ஆனால் இது ப்ராப்பரான ஒரு அவுட் கோயிங்கா, இங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆகுதா, இந்த டேவோடைய ஆக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு என்ன வேணும், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இன்னும் உங்களுக்கு என்னது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனுக்கு ப்ரைஸ் என்ன பண்ணல, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இங்கே கன்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அங்கே என்ன நமக்கு அக்செப்டன்ஸ் ஆனால் தான் ஓகே மார்க்கெட் அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆகிறாங்க அப்படின்னு. அப்போ திரும்ப அங்கே ரிஜெக்ட் ஆகும்போது தே வில் ஃபைண்ட் த கரெக்ட் டிமாண்டுக்கு அது வருவாங்க. இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னியோட ப்ரொஃபைல் பார்ப்போம். இன்னியோட ப்ரொஃபைலில் நமக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து ஸ்மார்ட் மணி இருக்கா. நேற்று வந்து எக்ஸ்பைரி கேம் விளையாடினாங்க. ஓகேங்களா, நேற்று வந்து என்னது எக்ஸ்பைரி கேம் விளையாடினாங்க. இதுக்கு மேலே ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நான் சொன்னேன், ரிவர்ஸ் ஆனாங்க. ரிவர்ஸ் ஆன பிறகு இப்போ என்ன, அப்போ இது என்னது ஆல்ரெடி டிசைடட்ல பாருங்க, ஆல்ரெடி டிசைட் தானுங்க வேல்யூ ஏரியா. கரெக்ட், இப்போ அதான் இங்கே நடக்குது. அப்போது இன்ஸ்டியூஷன்ஸ் இவங்களை வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணி வேலை பண்ணுறாங்க, நம்ம தான் போயிட்டு அங்கே ட்ராப் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா ஃபைன், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, இந்தியோடைய ஆக்ஷன் வந்து எப்படி நமக்கு தெளிவான ஆக்ஷனா தெளிவில்லாத ஆக்ஷனான்னு பாருங்க. இப்போது இந்த டேவோட ஏ பீரியட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஏ பீரியடும் இந்த பி பீரியடும் நீங்கள் கம்பேர் பண்ணிப்போம். என்னது இது, ஏவும் பியும் என்ன இருக்குது உங்களுக்கு இன்சைடு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பையரோ இல்லை இனிஷியேட்டிவ் செல்லரோ வந்தாரா அப்படின்னு பாருங்க, வரலை. அப்போ ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை, இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சுல, இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் பையருக்கான எவிடன்ஸ் இருக்கா, இல்லை. பட் ஆனால் இன்ட்ராடேக்கு உண்டான அந்த பர்டிகுலர் ஃப்ளோவை என்ன பண்ணுது மார்க்கெட்டு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அது க்ளோஸ் பண்ணுது. கரெக்டுங்களா, கரெக்டாக அதோடைய டார்கெட்டை அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வேலையை அது முடிச்சுது. ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்காது, ஒரு ஸ்ட்ராங் மூவ் கிடைக்காது, ஒரு ப்ரீமியம் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகாது. இதெல்லாம் நம்ம சேலஞ்சிங் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ அப்புறம் வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி செட்டப்ல வந்து லைட்டாக ஒரு கேண்டில் மூவ் ஆனால் நல்ல மூவ் இருக்கும், ஏன் வீக்லி எக்ஸ்பைரிலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. ஓகே, இப்போ இதே கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேங்க் நிஃப்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், போன ப்ரைஸ் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, ஃபேர் ப்ரைஸ்க்கு ஓடி வராங்க. அகெயின் இவ்வளோ தூரம் ப்ரீவியஸான அந்த லெவலுக்கு போன பிறகும் திரும்ப என்ன பண்ண, திரும்பவும் அப்போ அகெயின் அண்ட் அகெயின் ஏன் ஃபேர் ப்ரைஸ்க்கு வராங்க. அப்போ அகெயின் அண்ட் அகெயின் ஃபேர் ப்ரைஸுக்கு வரக்கூடிய அந்த பிஹேவியர் யாருடையது, அந்த பிஹேவியர் வந்து இனிஷியேட்டிவ் உடையதா ரெஸ்பான்சிபிலிட்டியா, இந்த பிஹேவியர் ரெஸ்பான்சிவ் உடையது. அப்போ இங்கே யார் ஆக்ட் பண்ணிட்டாங்க, ரெஸ்பான்சிவ் பையரும் ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் தான் இங்கே ஆக்ட் பண்ணிருக்காங்க. தட் மீன் ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் தான் இங்கே உள்ள இருக்கிறாங்க, லாங் டைம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லை. அப்போ இன்றைக்கி ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன பிறகு திரும்ப ஃபேர் ப்ரைஸ்க்கு வந்து மார்க்கெட் டேர்ன் ஆயிருக்கு. அது லாஸ்ட் 1 ஹவரில் நடந்திருக்கு. ஓகே, அப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கணும், இந்த டெவலப்மெண்ட்டே போதும். ஏன் இப்போ நமக்கு ஆல்ரெடி அந்த 29 அந்த ரேஞ்ச் கிட்ட டெவலப்மெண்ட் ஆனதால் இந்த டெவலப்மெண்ட்டே எனக்கு போதும், நாங்கள் முடிஞ்ச அக்குமுலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வேணும், இந்த இடத்துல நமக்கு இங்கே ஸ்மார்ட் மணியோடைய கன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கப்புறமா அதுக்கான அக்செப்டன்ஸ் வேணும். அப்போ தான் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி இருக்கும்போது இதில் எப்படி ட்ரேட் செட்டப்பை ஃபாலோ பண்ணுறது. அப்போ அதனால தான் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, உங்களால் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரேடராக பில்ட் பண்ண முடியும். அப்போது ஸ்ட்ராட்டஜி ட்ரேடராக நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின் போது மார்க்கெட் வந்து இப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நியூட்ரல் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனாக போகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின் போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இதை ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்பை நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜியாக ட்ரேட் பண்ணுறதுக்கான செட்டப்பை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஹெட்ஜிங்கில் நீங்கள் மார்க்கெட் ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் கொண்டு போகும்போது இப்போ பாருங்கள் ப்ரைஸ் இங்கே இருக்குது, இப்போ இங்கே அப் சைடு போகலாம், இதே இங்கே ரிவர்ஸ் ஆனால் நான் லிமிட்டடான ஒரு ரிஸ்க்கை எடுத்துக்கிறேன், ரிவார்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், மார்க்கெட் எனக்கு கன்ஃபார்ம் ஆனால் நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நாளைக்கு காலையில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு தெரியாது. ஆனால் ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ரைஸோடைய அந்த மூமெண்ட் வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியுது. ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணும். அப்போ ஒரு ப்ரைஸ் இங்கே மூவ் ஆகும்போது ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் அப்புக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், தைரியமாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக போட்டுட்டு இருக்க முடியும். ஏன்னா இந்த கான்செப்ட்லாம் தெரியும் போது அப்படி நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போது கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவீங்க. அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அக்ரெசிவ் ட்ரேடராக நீங்கள் மூவ் ஆவீங்க. அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பேசிவ் மோட்லேருந்து ஒரு அக்ரெசிவ் ட்ரேடராக நீங்கள் மூவ். அப்போ மார்க்கெட் அக்ரெசிவ் ஆகும்போது நீங்களும் அக்ரெசிவ் ஆகிறீங்க, மார்க்கெட் பேசிவாக இருக்கும்போது நீங்களும் பேசிவாக இருக்கிறீங்க. ஓகே கிளியர். அப்போது இந்த மாதிரியான
விஷயங்களை நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைலை லேர்ன் பண்ண முடியுமா, உங்களால் வந்து புரிஞ்சிட்டு பண்ண முடியும். அகைன் இஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க படிக்கும். ஸோ அப்போ என்னோட கான்டெக்ஸ்ட்டில் நமக்கு யார் இல்லை, ரெஸ்பான்சிவ் தான் இருக்கிறாங்க, இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் இல்லை. அப்போ இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் இங்கே ஆப்சென்ட் இருக்குது. எனக்கு இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் கண்டா தான் எனக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். அப்போ இந்த மூமெண்ட்டில் நீங்கள் போய் ப்ளே பண்ணும்போது நீங்கள் நினைக்கலாம், நான் எடுத்தேன் டக்குன்னு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் போயிடுச்சு, ஓகேங்களா, அதெல்லாம் ஆர்டர் ஃப்ளோ கிளாஸில் வருவோம். ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு இதெல்லாம் சொல்லுவீங்கல்ல. இதெல்லாம் 1000 ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம், 1000 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து அன்ஃபினிஷ்ட் ஆப்ஷன் இருக்குது, அன்ஃபினிஷ்ட் பையர் இருக்காங்க, இல்லை ஃபெயில்டு ஆப்ஷன் செல், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல ப்ரீமியமோட ரியாக்டிங்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் எந்தன்னைக்கு நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணணும், எந்தெந்த டேஸில் வந்து நம்ம வந்து அக்ரெசிவாக கான்செப்ட் வச்சுட்டு ஒர்க் பண்ணணும், எந்தெந்த டேஸில் வந்து அக்ரெசிவ் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டில் பேசிவாக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும், இப்படியான ஒரு கிளாரிட்டிலாம் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஹோப் யூ என்ஜாய் திஸ் டுடே செஷன். ஸோ லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் எங்களால் முடிஞ்சு நாங்கள் ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். ஓகேங்களா, இட்ஸ் வெரி வைட் சப்ஜெக்ட், வெரி பிக் சப்ஜெக்ட். ஓகேங்களா, ரியலாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணி டீட்டெயிலாக லேர்ன் பண்ணலாம். இல்லை நீங்களே ஓனாக லேர்ன் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்லும்போது இதுக்கான லேர்னிங்கை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுத்துக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு உண்டான அந்த மைண்ட் செட்டில் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போது எல்லா நாளும் நம்ம வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோவையோ இல்லை ஒரு ஸ்கேல்பிங் மெத்தடாலஜியோ வச்சுட்டு பண்ணுறதும் அட்வைசபிள் கிடையாது. எல்லா நாளும் உட்காந்து ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதும் அது கிடையாது. அப்போது எந்த நேரத்தில் நம்ம அக்ரெசிவாக மார்க்கெட்டில் ஆக்ட் பண்ணோம், எந்த நேரத்தில் நம்ம வந்து பேசிவாக மார்க்கெட்டில் ஆக்ட் பண்ணோம் அப்படின்ற இந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ட்ரிக்ஸ் நான் சொல்ல மாட்டேன், ஸ்கில், ட்ரேடிங் ஸ்கில். இப்போ இந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணும்போது நீங்கள் ஒரு லம்சம் கேபிட்டலை வச்சு ஒரு பிஸ்னஸ் செட்டப்பாக இதை நீங்கள் கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ நிறைய ட்விஸ்ட் இருக்கும் மார்க்கெட்டில், நிறைய நியூஸஸ்லாம் இப்படி வரும் போகும் எல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம ப்ரொஃபைல் என்ன பண்ணணும், நம்மளை கொஞ்சம் காப்பாற்றும், அப்பப்போ காப்பாற்றி ஓகே இப்போ வந்து ரைட் டைம் இல்லை, நீ பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ ரைட் டைம் இல்லை, நீ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை போடு, ஓகேவா, இப்போ வந்து நீ வந்து எக்ஸிட் ஆகாத, ஹோல்ட் பண்ணு, ஒரு நாள் ஹோல்ட் பண்ணி பாரு, அது ப்ராஃபிட்டாகவும் இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதை நம்ம கைட் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அப்போ தான் நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, hope you enjoy this session. Thank you. We'll see you on the next session.